இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. இதற்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி இது சம்மந்தமான செய்தி வெளியீடு விலகி உள்ளது. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றியும் வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது டிஎன்பிசி அஃபிஷியலாக வெளியிட்ட அறிவிப்பு. இது பார்த்தீங்கன்னா வெளியான தேதி 3/12/2025. அதுக்கீழே வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வாணைய சாலைன்னு சொல்லிட்டு அதற்கான முகவரி கொடுத்துருக்காங்க. அதற்கீழே செய்தி வெளியிடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் 645 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வேக்கன்சியோட 645 வேக்கன்சி வந்து தற்போது இன்க்ரீஸ் பண்ணி இது சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 25/4/2025 அன்று வெளியிடப்பட்டது. கூடுதலாக 727 காலி பணியிடங்களுக்கான பிற்சேர்க்கை 26/9/2025 அன்று வெளியிடப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா மேலும் 645 காலி பணியிடங்களுக்கான பிற்சேர்க்கை இன்று 3/12/2025 வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5307 ஆகும். 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ஒரு நிதியாண்டிற்கு 2025-2026 5101 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிற்சேர்க்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் 3560 ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டு கூடுதலாக 1541 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அதற்கு செயலாளர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது வந்து குரூப் 4க்கான வேக்கன்சி தற்போது மொத்தமாக 5307 இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 727 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. தற்போது வேக்கன்சி வந்து மீண்டும் 645 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் ஓரளவுக்கு குறைந்த கட் ஆஃப் இருக்கவங்களுக்கும் வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் டிஎன்பிசி சம்மந்தமாக வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.